வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னா ரெண்டு விதமாக முன்னேறுறாங்க. ஒன்று, கடினமாக உடல் உழைப்பை பயன்படுத்தி முன்னேறவங்கள ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்கிறாங்க. மூளையை மட்டும் உபயோகப்படுத்தி அறிவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு ஸ்மார்ட் ஒர்க்காக நிறைய பேர் முன்னேறுறாங்க. அப்போ அந்த ஸ்மார்ட் ஒர்க்காக ஒர்க் பண்ணுறவங்க ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அறிவின் தீவிரமாக வேலை பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு மூளை முக்கியமான செயல்பாடுகள் தான் காரணம். இப்போ நிறைய சிந்திக்கிறாங்க, புதிய புதிய விஷயங்களில் ஈடுபடுறாங்க, எல்லாத்தையும் வெற்றிகரமாக சாதிக்கிறாங்க. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், வேலை பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை விளையாட்டாக இருக்கட்டும், இல்லை சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நீங்கள் எந்த துறையை எடுத்தாலும் ரொம்ப வித்தியாசமாக புதுமையாக சிந்தித்து செயல்படுறவங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கை அமையுது. அப்போ அந்த மூளையை எப்போவுமே சுறுசுறுப்பாக வச்சுருக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு முழுமையான வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன். நிறைய காட்சி பதிவுகளோட எந்தெந்த பயிற்சி செய்யலாம், எந்த வகையான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம், ரொம்ப விளக்கமாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு 5-6 குடோன் வச்சுருக்காங்க. லோடாக லாரியில் சரக்கு ஏற்றுற அளவுக்கு இருக்குன்னா நிறைய இடம் இருக்குன்னு அர்த்தம். வீட்டிலே ஒரு 5-6 ரூம் இருக்குன்னா நிறைய பொருட்களை போட்டு வைக்கலாம். அதே மாதிரி மூளையில் நியூரான்கள் சொல்லக்கூடியது கோடிக்கணக்கான நியூரான்கள் இருக்குது. ஒரு நியூரானும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுடி கணம் இருக்கும். ஒரு விஷயத்தை நாம் ஒரு முறை பார்க்கிற போது அது சாதாரண பதிவாக இருக்கும். இந்த குழந்தைங்க மனப்பாடம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒரு 10 முறை அதை மீண்டும் மீண்டும் மனப்பாடம் செய்யும்போது அந்த நியூரான் கனமானதாக மாறுது. அது வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு விஷயத்தை பதிவு செய்து கொள்ளுது. அது மாதிரி கோடிக்கணக்கான நியூரான்களை நம்ம ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கிறோம். இப்போ நிறைய விஷயங்களை நாம் பதிவு வைத்துக் கொள்ளும் போது எப்போ எந்த நேரத்தில் கேட்டாலும் நம்மளால் திருப்பி சொல்ல முடியும். அந்த விஷயங்கள்லாம் எப்படி நாம் பதிய வைக்கிறதுன்றதை இந்த பதிவில் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு அனுப்பி வைங்க. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாவி பக்கத்தில் வச்சுட்டு தேடிட்டு இருக்கும். அப்போ அருகாமையில் இருக்க பொருட்களை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப உபயோகமான பதிவு. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.